ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழித்து விலாக் போடுறேன். ஸோ நிஜமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு ரெட் வெல்வெட் கேக் ஆர்டர் இருந்தது. அந்த ஆர்டருக்கும் அது கூட ப்ரௌனி ஆர்டரும் இருந்தது. அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஒரு ரெசிபி, சிக்கன் ரெசிபியும் இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த விலாகு. ஹோப்லேயே உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். February 8th. ஸோ அந்த தினம் வந்து சஷிக்கும் பர்த்டே இருந்தது. ஸோ ரித்தி ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இது 8th இல்லை 7th ஷூட் பண்ணது. ஸோ 8th தான் நான் வந்து கேக் கொடுக்குற மாதிரி இருந்தது. 8th வந்து சஷியோட பர்த்டே. ஆனால் சஷியோட பர்த்டே நான் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்ட்டு. ஆனால் நான் இந்த தினம் வந்து கேக் யூஸ்வலாக நான் கேக் செய்வேன். பட் வந்து பெருசாக எனக்கு கேக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதெல்லாம் கேக் செய்யலை. ஸோ கஸ்டமருக்கு மட்டும் கேக் ஆர்டர் இருந்ததுன்றதுனால ப்ரௌனியும் இருந்தது, எனக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக்கும் இருந்தது. ஸோ ரெண்டுமே பேக் பண்ணணும். ஆனால் வீட்டுக்குன்னு எதுவும் நான் பண்ணலை. ஸோ அது சும்மா வேஸ்ட்டு தான் ஆகும்னு நான் பண்ணலை. யூஸ்வலாக ஃபுட்டு நம்ம சமைச்சு வெளியே கொடுப்போம். அதுவும் இந்த டைம் பண்ணலை. கொஞ்சம் பிஸியாகவே இருந்தது. அந்த கீழே பசங்களுடைய ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் உணர்த்த வேண்டியது உணர்த்திட்டு எடுக்க வேண்டிய துணியை எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இது ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. என்கிட்ட இல்லை அந்த நேரம். கொஞ்சமாக வத்த மிளகு, அப்புறமா அது கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு அதுவும் வதங்கின பிறகு எல்லாமே ஒட்டுக்காய் சேர்த்து வதக்கணும். வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஜீரக பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது கூடவே பெப்பர் பொடி, கொஞ்சமாக வீட்டிலே அரைச்ச கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. இது நல்லா மசாலாலாம் பொரிஞ்சு நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். ஸ்கின் அவுட் பண்ணி எடுத்துக்கேன். ஸ்கின்னோடு சமைச்சாலும் நல்லாயிருக்கும். பட் வந்து ஸ்கின் அவுட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இது கூட வந்து லெனிக்கு வந்து சூப்பு வச்சுருந்தேன், மட்டன் சூப்பு. இது வந்து அந்த மார்கண்டன்னுவாங்க இல்லையா, சாப்ஸ் மாதிரி. குழந்தைங்களுக்கு சூப்புன்னு போது நம்ம கழுத்து இல்லை மார்கண்டம் இது மாதிரி இருந்தால் நல்லா இருப்பேன். பசங்களுக்கும் ஸ்ட்ரென்த்தும் கூட நல்லாவும் இருப்பாங்க. இது கூட நான் களி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு தினம் அப்படி தான் வியாழக்கிழமை நான் வீடியோ எடுக்கிறேன். நேற்று இதுக்கு முன்னாடி போட்டது வந்து புதன்கிழமை எடுத்தது விலாகு. ஸோ இது வந்து அடுத்த நாள் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்கே இல்லை வேலை முடிச்சாச்சு. அதுவும் ரொம்ப நாள் ஆகி நான் ஃபேஸ் காட்டி வீடியோ தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ ரோல் ஆகுது எனக்கு. ஓகே மக்களே, இப்போ என்னென்னா நான் வந்து சிஎஸ்டிக்கு போயிட்டு வந்துருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன். ஸோ இந்த நாள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். உங்களுக்கு அப்படியே ஷூட் பண்ணுறேன். ஓகே, லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இது வந்து இட்லிக்கு, அப்புறமா ஆப்பத்துக்கு மாவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லெனி வந்து பூண்டு வந்து 100 ருபீஸ், ஒரு 250 கிராம். இது எடுத்து போய் தண்ணிக்குள்ளே போட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் வெயில் வருதுன்னு காய போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தது சாக்கோ. இது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. கிட்டத்தட்ட லெனி வந்து ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கா. நான் வாங்கி கொடுத்ததே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவளுக்கு வந்து சாக்கோ வாங்கினது. ஸோ அது வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப நாள் ஆச்சு சிஎஸ்டிக்கு போய். ஜஸ்ட் நான் எடுத்து வச்சிடறேன். எல்லோரும் என்ன நினைப்பீங்க, நிறைய ஷாப்பிங் இருக்கும்ன்ட்டு. ஒன்றுமே கிடையாது. என் பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 800-900 என்ன இருக்கும். 980 ருபீஸ் என்னவோ. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டிடுறேன். நான் ரொம்ப குறைவாக தான் வாங்குவேன். ஸோ ஆனால் கட்டாயம் வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் இருக்கும். அதில் வந்து என்னுடைய டிஷ்யூ கிச்சன் டவல் வந்து நான் சிஎஸ்டியில் வாங்குவேன். எனக்கு இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், அதே சமயம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். வெளியே வாங்கினா இது ரேட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல திக்காட்டு இருக்கும். அப்புறம் இது ரொம்ப நாள் ஆச்சு. மாதம்லாம் வாங்க மாட்டேன். இது வாங்கி வச்சேன்னா ரொம்ப நாள் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு கெச்சப்பு, அப்புறமா சேஃப் வாஷு. ஸோ லாஸ்ட் மந்த்து வாங்கினேன். ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால் ஸோ நான் அது வந்து இந்த பிராண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி வந்தால் மட்டும் வாங்குவேன். ஆர்டினரி வந்தால் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இது நல்லா இருக்குன்னு இதை நான் வாங்கினேன். அப்புறமா சிந்தால் வந்து ரித்திக்கு ஒரே ஒரு கோல்கேட்டு. நீங்கள் நினைக்கலாம் என்ன இது சிஎஸ்டியில் போயிட்டு இவ்வளோ, பட் எனக்கு இது போதும். எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்ல, இப்போ தேவையும் கிடையாது ரொம்ப அப்படியே நிறைய ஸ்டாக் பண்ணி வைக்க. ஸோ எனக்கு இதுவே எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் வரும். இதுவும் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்பேருக்கு தான் வாங்குவேன். ஆல்ரெடி ஒரு செட் இருக்கும். ஸோ அது யூஸ் ஆகிடுச்சுன்னா இல்லைன்றதுனால ஒரே ஒரு செட் சோப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்கேட்டு, மேகி கூட செப்ரேட்டாக வாங்குவேன். எனக்கு இந்த ஃபேமிலி பேக் வாங்க மாட்டேன். ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஓகே தான். ஸோ அதனால் 3 பேக்கெட்டு. வினிகர் கம்பல்சரி வாங்குவேன். ஸோ இந்த க்ளீனிங் நான் எப்படி பண்ணுறேன்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ வினிகர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு வந்து நான் வெறும் தண்ணியை நனைச்சிட்டு வைப் பண்ணி எடுப்பேன். அப்புறமா இது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த குக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏதோ ஷாம்புன்னு வந்தது. ஸோ அதனால் ஹெர்பல் ஏர் வாஷ்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு பாஸ்தா, அதுக்கப்புறம் சோயா சாஸ் காலி ஆகிடுச்சு. இந்த நாச்சோஸ் வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்டிங் வீடியோ பார்த்தேன். ஸோ அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நாச்சோஸ் கட் பண்ணி உள்ளே வந்து நல்லா அந்த சாலட், அது கூட குக்கும்பர்ஸு, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் எல்லாம் போட்டு சம்திங் இது ஒரு மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்றாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தால் அது இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அப்புறம் செஸ்வான் சாஸு, அவ்வளோதான். பெருசாக வேறு ஒன்றும் இருக்காது. இவ்வளோ தான் இருக்கும் இதில். ஸோ பேக் பண்ணும்போது இந்த ஃபவர் ஃப்ளக்ஷேஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அன்றைக்கு தினம் அப்படி தான் இருந்தது. ஃபவர் வருது போகுது சுபான்ற மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட இன்வெர்ட்ரு இருக்குது. இன்வெர்ட்ரு இருந்துமே வந்து நமக்கு வந்து இந்த ஓடிஜி இதெல்லாம் எடுக்கிற மாதிரியான இன்வெர்ட்ரு கிடையாது எனக்கு. ஸோ அப்படின்னும் போது நமக்கு எலக்ட்ரிக் மீட்டரெல்லாம் நமக்கு கரண்ட்டு வேணும் இல்லையா. சரி என்ன செய்யணும், ஸோ எப்படியே வச்சு மேனேஜ் பண்ணலான்ற மாதிரி தான். ஏன்னா வந்து எனக்கு ஈவினிங் வந்து ரெட் வெல்வெட் ரொம்ப அவஸ்தப்பட்டு செஞ்ச கேக்கில் இதுவும் ஒன்று. அடுத்ததும் ஒரு உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். ஏன்னா அது வந்து எப்படி சொல்ல, ஸோ ஃபஸ்ட் இந்த கேக் முடிச்சிடறேன். இது வந்து நான் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு. இது வந்து எங்கள் பக்கத்தில் என் நெய்பர்ஸ் கேட்டிருந்தது கேக்கு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்ச மாதிரி தான். இதுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு பீட் பண்ணிகிட்டே இருந்தால் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உடனே விட்டுட்டோம்னா அந்த ஹேர் பபிள்ஸ் போய்டும்ன்றதுனால திருப்பி நான் வந்து விஸ்க்கு வச்சு பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு லைட்டாக மேஜிக் ஃபுட் கலர் தான் சேர்ப்பேன். லோக்கல் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஃபுட் கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் சில கேக்குக்கு நம்ம வச்சே ஆகணுன்றதுனால இது வந்து செய்யணும். இது வந்து ஆத்தென்டிக்காக ஒரிஜினலான ரெட் வெல்வெட் கேக்கு. யூஸ்வலாக நம்ம வந்து கேக் பண்ணும்போது நார்மலாக பேட்டர் செஞ்சுட்டு வெனிலாவில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறது ரெட் வெல்வெட் கேக்கில். ரெட் வெல்வெட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வரும். அது வந்து ப்ராப்பராட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ப்ரௌனி வந்து ஒரு 1 kg அளவுக்கு ப்ரௌனி வந்து ஆர்டர் இருந்தது. ஸோ அன்றைக்கி தினம் ஆக்சுவலாக நாளைக்கு தான் கொடுக்க வேண்டியது. நான் முந்தின நாளே பேக் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அன்றைக்கி தினம் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக. எனக்கு வந்து இந்த நார்மலாக நம்ம ப்ரௌனி சமைக்கிறது மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம நார்மல் சுகர் யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். யூஸ்வலாக எனக்கு வந்து அந்த ப்ரௌன் சுகர் போடும்போது நார்மலாக விட எனக்கு இது கொஞ்சம் ரேட் கூடுதலாக இருந்தாலுமே எனக்கு இந்த டேஸ்ட்டு தான் நல்லா இருக்குன்றதுனால பீப்புள்ஸ்க்கு இது மாதிரி தான் கொடுப்பேன். சைட் பை லஞ்சுக்கு வந்து நான் கோவக்காய் ஃப்ரை பண்ணேன். பேக்கிங் எந்தளவுக்கு ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லணும், அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமானதுன்னா அந்த மேலே கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி உடனே எடுத்துடணும். நம்மளது ஒயிட் கவுண்டர் டாப்பு, ஒயிட்டோ பிளாக்கோ அது உடனே க்ளீன் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து முட்டை சேர்ப்போம், ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கும். அதுக்கப்புறம் பேக்காய் வந்தாச்சு. ரெட் வெல் இந்த பர்ஃபெக்டான கேக்குன்னு வாங்க பார்த்தீங்களா, லெவலாக வரணும், ரொம்ப மேலே உப்பிக்குன்னு வரக்கூடாது. ஸோ ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்ச் ரெடியாக இருந்தது. ஸோ அதை ஆற போட்டுட்டு கொஞ்சம் சிங்கில் பார்த்துருந்தது, அதுவும் உடனே க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா வந்து பேக் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் தான் போடணும். அப்போது நமக்கு வந்து சிங்க் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்.
ஸோ கீழே ஒரு பேஸ் வச்சுட்டு நான் அதுக்கு மேலே வந்து க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் வந்து ஒரு பேஸ் வச்சுட்டு திருப்பி நான் வந்து சுகர் சிரப் பண்ணிவிட்டு நான் சுகர் ஓவராக கோட் பண்ண மாட்டேன் ரெட் வெல்வெட் கேக்கை பொறுத்த வரைக்கும். யூஷுவலாகவே நான் நிறைய சுகர் வைக்க மாட்டேன். அது ரெட் வெல்வெட்னா லைட்டாக சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா ரொம்ப திகிட்டிடும். ஸோ கேக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஐடியாலஜினா அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வேணும் அப்படின்னா ஸோ ரொம்ப எங்கராக இருக்காங்க, ஸோ அவங்க வந்து சின்ன பசங்க அப்படின்னும் போது நிறைய சுகர் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் பர்சன் மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுகர் தேவையில்லைன்னும் போது தேவையில்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துட்டா போதும். நம்ம வந்து ஒரு ஐடியாலஜியில் இல்லை நிறைய சுகரு கம்மி சுகர்னால் அது சில டைம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். எனக்கும் அப்படி நிறைய டைம் ஆகிருக்கு. ஸோ நான் வாங்குகிற மெட்டீரியல் எல்லாமே பெங்களூர் தான். ஆக்சுவலாக நான் இந்த டைம் போனோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி ஒரு vlog-ஆக கன்வெர்ட் பண்ணி போடுறவங்களுக்கு. ஸோ நான் கேக் வந்து 1/2 kg தாங்க பண்ணினேன். பட் வந்து அது பேஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு க்ரம் கோட்டு வர்றதே எனக்கு 600 கிராம் ஆச்சு. அதுக்கப்புறம் மெயின் கோட்டு போட்டு வரும்போது 800 கிராம் ஆச்சு. ஸோ ஆனால் வந்து வேறு வழி கிடையாது. நம்ம அவங்க 1/2 kg கேட்டாலும் 1/2 kg தான் கொடுக்கணும். பட் அப்படி சுச்சுவேஷன் அமையல. 1/2 kg-க்கான ப்ரைஸ் மட்டும் தான் கொடுக்கும். இது வந்து 3 kg வெனிலா கேக்கு. 2 கேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.